உனக்கு நிச்சயம் தருவன் என்றான். சோடாக சுயவரம் சாட்டிய குருபதன் திரௌபதி தனக்கு மனமே சொல்லறிய துரியோதனன் ராஜனும் தம்பிமார் தோல்புரி மன்னவர்களும் ஆடாத வீழ்த்தனை நானே திராவனே அவமதிப்பட்ட நிற்க. அப்போது வனவாசம் காட்டினில் திருந்தவரும் அனைவரும் தான் இருக்க. பாடாத வீழ்த்தனை வளைத்து தான் அர்ஜுனன் பாலித அணித்துக் கொண்டான். வனைக்கிளி கரவமணி குங்குமம் பாஞ்சாலியே பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. தர்மமோ நித்தியம் தர்மமோ முக்தியும் தர்மரும் பொழிவிருக்க. தாஸ்தீக வீமனும் அர்ஜுனனும் நகல சகாதேவனரு இருக்க. பரமுள்ள தேவியுடைய ஐவருக்கு மாரியாய் மாதனி அருகிருக்க. மாவினி ஒருவருக்கு மாரியம் வந்தால் தான் மக்கொழுது பங்கு வந்தாய். சாரற்ற போரில் ஐவரையும் கொண்டு வந்து சகலமே பிடித்த உலகே. சங்கரே சால்வல் வந்திடை மகிமையால் சாற்றவோ முடியோ மதால். வன்ம குணி வங்கியே மாயோன் சகோதரி வந்த நிறப்பித்திரம். வனக்கிளி கதவமணி கொண்டு பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. பஞ்சவரி துரியனும் விருந்துக்கு வாவென்று பரிவாகவே அழைத்து பாலகன் சகலியும் வசாலவே கலந்து அவனுடன் அவதளித்தான். வஞ்சனை அறிந்து நான் நியாயவர் கிருஷ்ணரும் அண்டாய் பறந்து வந்து மணிரத்ன தீபத்தை அணைக்கவே பஞ்சவர்கள் மனமாடி திகழ்த்து நின்றார். நெஞ்சிலில் கவனமது இல்லாத பீமனும் நிறைந்தே அமுதையுறுத்தி நெடியமால் தயவினால் பசியாரி பீமனும் படுக்கரையாய் மூர்ச்சையானார். வஞ்சியே கருவமதி மாலையர் வைத்திர வந்து பீமனுக்கு உயிரளித்தார். வனக்கிளி கதவமணி பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. ஐவரையும் கொண்டு போய் அரக்கு மாளிகையில் அழைத்தான் துரியோதனன். அக்கண்ட விளங்கிட்டு அக்கினியை மூட்டினான். அப்போது தர்மதானம் செய்யும் வகையேதென்று தேவரின் மாயவனை சிந்தையிலே நினைத்த போது செந்துளப மாலையால் வந்து தான் அனைவருக்கும் தற்காத்து ரட்சித்தனர். தையலால் திரௌபதி சபையிலே கொண்டு வர தர்ம துச்சிதார்ந்தால் சற்றும் தயவில்லாமல் பத்தினி தொழிலை கத்தரித்தே உதித்தார். வையகம் மணந்தவரை மனதிலே நினைத்திட மாணவர் தொழில் அளித்தால் வனக்கிளி கடமமணி பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. 12ஆவது நாள் சென்றமே வனவாசம் பருகே அக்கியாதம்தான். பாராளும் விடாரர் பக்கலில் ஐவரும் பத்திரி மாறு வேடமாய் தனியாக மயல்கொள் கீசகனும் தலைக்குள்ள தாஸ்தீக பீமனும் தாக்கிய அர்ஜுனன் சண்டைக்கு மாடுபிடி சாரதி ஆன வென்றும். பணிசூழும் பாராளும் துணியவர் பக்கலில் பாலகனை தூதனுப்ப ஆகினால் ஆகவே ஐந்தூரும் கேளவன பகரவே மாயனார்க்கு. வாணி சூழ்ந்த நீ பரந்த நிலோகியே மாயவர் தூது சென்றார். வனக்கிளி கடமமணி பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. பாரதம் 18 நாளுமே சென்ற பின் பரிவாக தரவருக்கு பட்டாபிஷேகமே கட்டியே மகுடமுடி பண்பாகவே சூட்டியே சாரதியானதொரு மாயவர் வந்துதான் சதுர்மதைகள் தான் ஓதியே சாத்தியே அரசாலும் செங்கொழு செலுத்திய தர்மராஜன் என்று போட்ட வீரவாள் உருவியே தம்பிமார் நால்வரும் வீரியமாக நிற்க. இளமும் பட்டமும் முரசுவள்ளாரைய ஒருவன் அவள் பதிக்க. வள்ளியே திரௌபதி தான் கூட்டி பூதேவியும் வந்துதான் அது இருக்க. வடக்கிளி கடமமணி பாஞ்சாலம்மனு கோவிந்தோ. உலகமது ஆண்டு பின் கவித்திருந்தது என்று ஒன்றாக தம்பிமாரும் உமையவள் திரௌபதி மகாதேவரும் சொல்லவே உடல் விட்டு வைகிற போய் திறமையுடன் தர்மரும் ஒண்டியாய் வைகிதம் நெடியமால் பாலுகிற நிகரில்லா மாயவள் கருடைய அழைத்தவை நீராக வென்றாள். பலமதிரை விமானத்திலே வைத்துதான் காட்டினார் வைகுந்தமே. கலியுகம் தன்னிலே அறியவே அனைவருக்கும் கண் கண்ட தெய்வமானேன். பலம் பெறும் அடியவர்கள் பங்குதரை வங்கியே மாதனி திரௌபதம்மா வணக்கிலே கலவமலே
பாஞ்சாலம்மனுக்கு கோவிந்தோ. பொட்டலும் கொடிகளும் குறவரும் தொங்கலும் பொறுத்ததை கண்ட மதிர கூட்டமை தோறு பேய்களும் பூதமும் பிசாசு பில்லி விண்ணை ஆண்டாகி நீடாகினி மோகினி திரிசூலி காட்டேரியம் வீர வீரர் கலம் ராட்சத கடகலம் விடுபட்டராவிரு சிவம் குந்தன் வீர பண்டாரும் சாட்டியும் மணிகளும் காண வேண்டு கேட்டுத்தான் ஓ எம்மை நோய் போகினேன் என்று ஒருமையை கொக்கரித்து வந்து நீ அடியேனை காத்து ரட்சித்திடம் மகாவீர பாஞ்சாலியே பாஞ்சாலம்மனுக்கு கோவிந்தோ. பத்துமே பத்துடன் பாடினேன் நாடினேன் வரதேவி துரோபதம்மா பாஞ்சாலன் கண்ணியே வீரமல்லாரியே பத்தினி பரமேஸ்வரி நித்த முன் பாதமக நினைவிலே நினைஞ்சிட தீர்க்கமே பாவங்கள் அம்மா நீலி கபாலினி காளி கபாலினி நெடியம்மாள் தங்கையம்மா உத்தமே துரோபதா நித்திய கல்யாணியே ஓங்கார வீர சக்தி உல்லாச காமினி சல்லாபவாகினி எதுவே பாஞ்சாலன் கண்ணி வைத்திடும் சித்த மனவல்வினி நீக்கிடும் மகாவீர பாஞ்சாலியே வனக்கிளி கடமவளே குங்குமா சந்ததி மதுரூப பாஞ்சாலியே பாஞ்சாலம்மனுக்கு கோவிந்தோ.